இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, பாலிட்டி பிரிவுல ஆனந்த் திருமண சட்டம், உள்நாட்டு பாதுகாப்புல ஆபரேஷன் அந்திம் பிரஹார், பொருளாதாரத்துல நாகாலாந்தோட காஃபி திட்டம், தொழில்நுட்பத்துல சிபிஐ உடைய அபய் சாட்போர்ட், அப்புறம் உலகளாவிய செய்திகள்ல ஏஐ மூலமா நடக்கும் வேலை இழப்புகள். முதல்ல அரசியல் மற்றும் நிர்வாகம். இதுல ஆனந்த் திருமண சட்டத்தை பத்தி பார்க்கலாம். காலனித்துவ காலச்சு சட்டங்கள் இப்போ எப்படி அப்டேட் ஆகுதுன்னு பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 1909ல கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் 2012ல மாநில அளவுல விதிகளை உருவாக்க திருத்தப்பட்டுச்சு. ஆனா பல மாநிலங்கள் இதை சரியா ஃபாலோ பண்ணல. இங்க தான் செப்டம்பர் 2025ல வந்த அமன்ஜோத் சிங் சத்தா வழக்கின் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு பெரிய திருப்புமுனையா அமைஞ்சது. சுப்ரீம் கோர்ட்டோட இந்த அதிரடி உத்தரவால வருகிற ஜூன் 1, 2026 முதல் சிக்கிம் மாநிலத்துல இந்த சட்டம் முழுமையா அமலுக்கு வருது. மார்ச் 2, 2026 அன்னைக்கு வெளியான சிக்கிம் அரசோட அதிகாரப்பூர்வ கெசட் நோட்டிஃபிகேஷன் இதை உறுதிப்படுத்துது. ஒரு சிவில் சர்வீஸ் தேர்வர்களா இந்த மாதிரி பிரைமரி சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸை நம்ம ட்ராக் பண்றது நமக்கு ரொம்பவே கை கொடுக்கும். மாநில அரசு இதற்கான விதிமுறைகளை இப்போ பக்காவா வகுத்துட்டாங்க. இது ஏன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம்னு கேக்குறீங்களா? சீக்கிய தம்பதிகள் தங்களோட ஆனந்த் காரஜ் முறைப்படி நடக்கிற கல்யாணங்களை பதிவு செய்ய ஒரு பிரத்யேக சட்டம் இருந்தும் மாநில அளவில் சரியான விதிகள் இல்லாததால வேற வழி இல்லாம பொதுவான 1955 ஹிந்து திருமண சட்டத்தின் கீழே பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிர்வாக சிக்கலை, அதாவது ஒரு லூப் ஹோலை சிக்கிம் மாநிலத்தின் புதிய விதிகள் இப்போ அடைச்சிருக்கு. சிறுபான்மையினர் உரிமைகள் பத்தி மெயின்ஸ்ல எழுதும்போதோ இல்ல பிரிலிம்ஸ்ல கேட்கும்போதோ இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அடுத்து உள்நாட்டு பாதுகாப்பு, குறிப்பா சிவப்பு தாழ்வாரத்தை பாதுகாக்கிறது சம்பந்தமான விஷயங்களை பார்ப்போம். ஆபரேஷன் அந்திம் பிரஹார் பேர்லே அதோட தீவிரம் தெரியுது இல்லையா? இறுதி தாக்குதல். இந்தியாவின் மையப்பகுதியில் இருக்கிற இடதுசாரி தீவிரவாதத்தை ஒடுக்கிறதுக்கான அதிரடி நடவடிக்கை இது. பிரிலிம்ஸ்ல கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கீவேர்ட். மகாராஷ்டிராவோட கச்சிரோலி காவல்துறையும் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸும், அதாவது சிஆர்பிஎஃப்பும் சேர்ந்து பண்ண ஒரு மேசிவான ஜாயிண்ட் ஆபரேஷன் இது. 100க்கும் மேல. இது வெறும் நம்பர் கிடையாதுங்க. கடந்த 5-6 வருஷத்துல கச்சிரோலி பகுதியில் நடந்த என்கவுண்டர்கள்ல கொல்லப்பட்ட மாவோயிஸ்டுகளோட எண்ணிக்கை இது. இந்த நம்பர் அந்த பகுதியில அரசு எடுத்த நடவடிக்கையோட தீவிரத்தை அப்பட்டமா காட்டுது. இந்த ஆபரேஷனோட ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்த்தா 8 மாவோயிஸ்டுகள் கைது, 5 பேர் சரணடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல லட்ச மதிப்புள்ள ரொக்கம், AK-47 இன்சாஸ் துப்பாக்கிகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இதோட உச்சகட்டமா கச்ரோலி மாவட்டத்தையே அதிகாரப்பூர்வமா ஆயுதமேந்திய நக்சல்கள் இல்லாத பகுதின்னு அறிவிச்சிருக்காங்க. மார்ச் 31, 2026க்குள்ள இந்தியாவை நக்சல் இல்லாத நாடா மாத்தணுன்ற மத்திய அரசோட டார்கெட்டுக்கு இது ஒரு மிகப்பெரிய மைல்கல். சரி, இப்போ அப்படியே வடகிழக்கு மாநிலங்கள் பக்கம் போவோம். அங்க விவசாயம் மற்றும் பொருளாதாரத்துல என்ன நடக்குது? நாகாலாந்து மாநிலம் தங்களோட பாரம்பரிய விவசாய பொருளாதாரத்தை இப்போ எப்படி நவீனப்படுத்தி குளோபல் மார்க்கெட்டை நோக்கி நகர்த்திட்டு இருக்காங்க. ரூரல் டெவலப்மெண்ட் மற்றும் பொருளாதார பன்முகத்தன்மை, அதாவது எக்கனாமிக் டைவர்சிஃபிகேஷன் பத்தி நீங்க மெயின்ஸ்ல எழுதும்போது இந்த பாயிண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் 175 கோடி ரூபாய் மதிப்பிலான நாகாலாந்தின் காஃபிகள் மிஷன். உங்க ஜியாகிரபி அண்ட் எக்கனாமி நோட்ஸ்ல இதை கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க. கோஹிமா மாவட்டத்தோட துவேபமா கிராமத்துல அராபிகா காஃபியும், நியூலாண்ட் மாவட்டத்தோட கோடோவி கிராமத்துல ரொபஸ்டா காஃபியும் பைலட் ப்ராஜெக்டா இப்போ பயிரிடப்படுது. இதோட இம்பாக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2047க்குள்ள 50,000 ஹெக்டேர் பரப்பளவுக்கு காஃபி சாகுபடியை விரிவுபடுத்தணும். இது மூலமா விவசாயிகளுக்கு ஒரு ஸ்டெடியான வருமானம் கிடைக்கும். அதைவிட முக்கியமா சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துற அந்த ஜூம் சாகுபடி, அதாவது ஷிஃப்டிங் கல்டிவேஷன் முறையை இது படிப்படியா குறைக்கும். சோ எக்கனாமிக் அண்ட் எக்காலஜிக்கல் 2 வகையிலையும் இது ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ். ஓகே, அடுத்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். டிஜிட்டல் மோசடிகளை அரசு எப்படி டீல் பண்றாங்கன்னு பார்ப்போம். அபய் சிபிஐ ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட்பாட் இது. 22வது டிபி கோலி நினைவுச்சொற்பொழிவுல இதை அறிமுகப்படுத்தினாங்க. இப்போல்லாம் திடீர்னு ஏதோ போலீஸ் நோட்டீஸ், சிபிஐ அரெஸ்ட்னு மெசேஜ் வந்தா பதற தேவையில்லை. அது உண்மையா இல்ல ஃபேக்கான்னு இந்த சாட்பாட் மூலமா சிட்டிசன்ஸ் உடனே வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம சைபர் செக்யூரிட்டி சிஸ்டம்ல இது ஒரு ரியல் கேம் சேஞ்சர். ஆக்சுவலா இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் எப்படி நடக்குது தெரியுமா? ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு நிஜம் மாதிரியே இருக்கிற ஒரு போலி வாரண்ட்டை அனுப்புவாங்க. அப்புறம் வீடியோ கால்ல உங்களை பல மணி நேரம் வச்சு சைக்கலாஜிக்கலா ப்ரெஷர் பண்ணுவாங்க. கடைசியா அந்த பயத்திலையும் குழப்பத்திலையும் நாம என்ன பண்றோம் நமக்கே தெரியாம அவங்க கேட்குற பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதை பிரேக் பண்ணதான் சிபிஐ அபய களத்துல இறக்கியிருக்காங்க. ஃபைனலா உலகளாவிய போக்குகள், குறிப்பா ஏஐ மற்றும் வேலைவாய்ப்பு சந்தையில நடக்கிற மாற்றங்கள். 73,200. இந்த நம்பர் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2026ஆம் ஆண்டோட முதல் காலாண்டுல மட்டும் குளோபல் டெக் இண்டஸ்ட்ரியில நடந்த லே ஆஃப்ஸ்,
அதாவது பணி நீக்கங்களோட எண்ணிக்கை இது. கேட்டறப்ப கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல? இதுக்கு என்ன காரணம்? மெட்டா, ஆரக்கிள், ஸ்னாப் மாதிரியான பெரிய கம்பெனிஸ் எல்லாமே தீவிரமா ஏஐ ஆட்டோமேஷன் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. காஸ்ட் கட்டிங், அப்புறம் ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரக்சர் பண்றதுன்னு நிறைய மாற்றங்கள். இதனால வழக்கமான ஐடி வேலைகளுக்கான டிமாண்ட் குறைஞ்சு டேட்டா சயின்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், மெஷின் லேர்னிங் தெரிஞ்சவங்களுக்கான டிமாண்ட் எக்கச்சக்கமா ஏறிட்டு இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு சீசனல் ட்ரெண்ட் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட். சரி, இந்த செக்மெண்டோட முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி. ஏஐயோட இந்த அதிரடி வளர்ச்சி ஒரு பக்கம் சிபிஐயோட அபை மாதிரி நம்ம சைபர் செக்யூரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாலும், மறுபக்கம் உலகளாவிய வேலைவாய்ப்பு சந்தையில இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த முரண்பாடை நாம எப்படி பேலன்ஸ் பண்ண போறோம்? மெயின்ஸ் தேர்வுக்கு தயாராகிறப்போ இந்த மாதிரி பல கோணங்கள்ல லிங்க் பண்ணி யோசிக்க பழகுங்க.